எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சர்ப்ளக்ஸோட ட்ரில்லிங் மிஷினோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாக்ஸ் வரும்போது கொஞ்சம் டேமேஜ் தான் இருக்குது. ஓகே, நீட்டாக வெட்டிக்கணும். ஓகே, நியூ சர்ப்ளக்ஸ் இன்னர் 4000 MRP 4949. ஓகே, மாடல் நம்பர் தான் போட்டிருக்காங்க. பார்ப்போம். பரவாயில்ல, ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, பிராண்டிங் நேம் எதாவது போட்டிருப்பாங்கன்னு பார்த்தேன். எதுவுமே இல்லை. ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இதாங்க கேஸ்குள்ளே இருக்குது. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பிடிச்சி ஜெல் பண்ணுற மாதிரி வருது. எல்லாம் செதறி கிடக்குது. பார்ப்போம். கிட்டத்தட்ட மிஷின் ஒரு 3 கூட இருக்க மாட்டேங்குது. ஓகே, ட்ரில் செக் போட்டிருக்காங்க. ட்ரில் செக் வந்து பார்த்திங்கன்னா 13 mm. இது அலுமினியம். பரவாயில்ல, கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு பார்த்தா நல்லா கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. இது மோடு செலக்ட் பண்ணுறது. இது ஹேமர் மோடு. இது நார்மல் ட்ரில்லிங் மோடு. மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஹேமர் மோடு, இது ட்ரில்லிங் மோடு. செக்கு இது வந்து 13 mm. இதாட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன். ஓகே, பாருங்கள், இங்கே இருக்குது. உள்ள ஃபேன் மாதிரி இருக்குங்களா, இதோட ஹீட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக, வெப்பத்தை வெளியேற்றுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு, இது அலுமினியம். ஓகேங்களா, நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. லாக் பண்ணிக்கிறது எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 கோர் ஒயர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 10-16 ஆம்பியர் 250 வோல்ட்டு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 780 வாட்டுங்க போட்டிருக்கீங்க. பாருங்கள், சர்ப்ளக்ஸ் இம்பேக்ட் ட்ரில் TD13 220 வோல்ட்லேருந்து 220 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸு 3000 RPM 780 வாட்ஸு 13 mm. இந்த செக் வந்து 13 mm. ஓகேங்களா, நல்லா ஹெவியாக இருக்குங்க. எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோலேருந்து 3 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்குங்க. நல்லா வெயிட்டாகவே இருக்குது, ஹெவியாக இருக்குது. ஒயர் நல்லா திக்காகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. ஒயர் பார்த்தீங்கன்னா ட்ரையர்ஸ் கொடுத்துருக்காங்க. 0.75 mm போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா?
72 mm 2C. ஓகே, ஒரு ட்ரில்லிங் மிஷின் வித் ஹேமரோட. ஹேமர்னால் ஹேமர் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? ஹேமர் ட்ரில்லிங்கு. ஓகே, நல்லா ஹெவியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா எதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது எவ்வளோ லென்த்தில் அந்த ட்ரில்லிங் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரில் சக்கு. இது பார்த்திங்கன்னா இதை நம்ம மாட்டி டைட் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ட்ரில் கீ, ஓகேங்களா? ட்ரில் சக்கு இதோட கீ. ஓகே, அது பார்த்திங்கன்னா 2 கார்பன் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. கார்பன் ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டு பண்ணுறது, இப்போ 2 கையில் பிடிச்சிட்டு பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ட்ரில்லிங் மிஷினு பிடிச்ச ஆக்சிலரி இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது உள்ளே எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அப்புறம் இது என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேரிங்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ட்ரில். ஓகே, ஒரு ட்ரில் பிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது, ஏதோ பரவாயில்ல அப்படி இருக்குது. ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஏதோ கொஞ்சம் லைட்டாக துரு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 டைப்பான ஸ்க்ரூ பிட் இருக்குது. ஸ்க்ரூவை டைப் பண்ணுறது, லூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெஞ்ச் டைப்பு, அது ஸ்க்ரூ டைப்பு, இது ரெஞ்ச் டைப்பு, ஓகேங்களா? இது நம்ம எடுத்து ரெஞ்ச் டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம் போல்ட்டை, ஓகேங்களா? அதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 பீஸ் இருக்குது. ஓகே, இது டேமேஜ் ஆகிடுச்சா இருக்குது. ட்ரில் பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கான்கிரீட்டு, வுட்டு எல்லாமே நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பிளாஸ்டிக்கு ஸ்க்ரூவு, அந்த ஸ்க்ரூ மாட்டுற மாதிரி பிளாஸ்டிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் முக்கியமானது இதுதாங்க, இந்த பிட்டு இந்த மிஷினில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பிட்டெல்லாம் நம்ம மாட்டிக்கலாம். மாட்டிக்கிட்டு டைட் பண்ணுறது, லூஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பிட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த ஸ்க்ரூவுக்கு ஓகே, ரெண்டு செட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ டைட் பண்ணுறது எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே தான். இவன் பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3000க்கு வாங்கினுங்க ஆன்லைனில், ஃப்ளிப்கார்ட்டில். தேவைப்பட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது பெருசாக ஒன்றும் எக்ஸசைஸ்லாம் இல்லை. நமக்கு தேவையானது ட்ரில் மிஷினு, யூசர் மேனுவல், அப்புறம் இந்த நெட்டை க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, டைட் வைக்கிறது,
டைட் லூஸ் பண்ணுறது. அப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரில் பிட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேவைப்பட்டவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். செர்ப்ளக்ஸ் 780 வாட் ட்ரில்லிங் மிஷின். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.